ஓம் சாந்தி. 6/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எந்த ஒரு கர்மமும் வேஸ்டாகாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு கர்மமும் வேஸ்டாகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சேவை செய்யணும். பாபா சொல்றாரு, திருக்காலதர்ஷி நிலையின் ஆதாரம் வேண்டும். திருக்காலதர்ஷி என்ற நிலையின் ஆதாரம் வேண்டும். அதாவது 3 காலத்தின் ஞானம், அதனுடைய ஆதாரத்தில் காரியங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது கேள்வி, எப்படி அதிர்ஷ்டசாலி ஆகலாம்? அப்புறம், அதிகாலையில் எழுந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகலாம் என்று பாபா கூறுகிறார். அதிர்ஷ்டசாலி ஆகிறதுக்கு அதிகாலையில் எழுந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆகலாம் என்று பாபா கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, தந்தையிடம் இருந்து என்ன டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது? இந்த பிறவியில் செய்த பாவங்களை தந்தையிடம் சொல்லும்போது தண்டனை பாதியாக குறைகிறது. என டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியில் செய்த பாவங்களை தந்தையிடம் சொல்லும்போது பனிஷ்மெண்ட் அல்லது தண்டனை பாதியாக குறைகிறது என பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார் அல்லது டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது. நாலாவது கேள்வி, கர்ப்ப மாளிகை அல்லது கர்ப்ப மகள் எப்படி கிடைக்கிறது? கர்ப்ப மாளிகை கிடைக்கிறது. இப்போது இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் முயற்சி செய்து பாவ கர்மங்களை அழிக்கிறீர்கள் என்றால் சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை கிடைக்கிறது. இப்போது இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் முயற்சி செய்து பாவ கர்மங்களை அழிக்கிறீர்கள் என்றால் சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை கிடைக்கிறது. அஞ்சாவது கேள்வி, புத்தியின் பூட்டு எப்போது திறக்கிறது? மேலும் புத்தியின் பூட்டு எப்போது பூட்டிக்கொள்கிறது? புத்தி பூட்டு லாக் ஆயிடும். தந்தையை நினைப்பதனால் பலம் கிடைக்கிறது. புத்தி பூட்டு திறக்கிறது. ஒருவேளை நியமத்திற்கு புறம்பாக நடந்தால் அவர்களின் புத்தியின் பூட்டு பூட்டிக்கொள்கிறது. fill in the blanks. இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஃபர்ஸ்ட், யார் தூங்குகிறார்களோ அவர்கள் டேஷ். யார் தூங்குகிறார்களோ அவர்கள் இழந்தார்கள். எல்லாத்தையும் இழந்துருவாங்க. உலகத்துலேயும் அப்படி தான். தூங்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அதை போல் பாபா சொல்கிறார், யார் அதுவும் காலை நேரத்தில், பாபாவை நினைக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிட்டாங்கன்னா இழந்துருவாங்க. ரெண்டாவது, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் டேஷ் விடுகிறார்கள். ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் கீழே விழுந்து விடுகிறார்கள். மூன்றாவது, நினைக்கவில்லை என்றால் டேஷ் ஆகாது. நினைக்கவில்லை என்றால் பாவ கர்மம் விநாசம் ஆகாது. நான்காவது, மாயை எவ்வளவு புயல்கள் கொண்டு வந்தாலும் டேஷ் மற்றும் டேஷ் மறக்கக்கூடாது. மாயை எவ்வளவு புயல்கள் கொண்டு வந்தாலும் பாபா மற்றும் சொர்க்கத்தை மறக்கக்கூடாது. அஞ்சாவது, முகத்தில் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் இருக்க வேண்டும்.
அப்போது அநேக ஆத்மாக்களின் எதிர்காலத்தை டேஷ் ஆக்க முடியும். முகத்தில் சுகம், சாந்தி மற்றும் குஷியின் ஜொலிப்பு இருக்க வேண்டும். அப்போது அநேக ஆத்மாக்களின் எதிர்காலத்தை உயர்ந்ததாக உருவாக்க முடியும். अच्छा, ओम शांति. थैंक यू बाबा.